நண்பர்களே வணக்கம். தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இப்போ சமீபத்திய தேர்தல் பணம் தான் பிரதானமாயிருச்சு. ஒரு காலத்தில் ஜாதி இருந்தது, மதம் இருந்துச்சு, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பணம் இருந்தால் யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், சேர்மன் ஆகலாம், பிரசிடெண்ட் ஆகலாம். ஈவன் ஏன் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வார்டு மெம்பர் ஆகிறதுக்கு கூட நமக்கு பணம் வேணும். வார்டு மெம்பர் தேர்தலில் கூட பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், நம்மளோட பங்காளி அங்காளி மச்சான் கூட நம்மளோட காசு வாங்காமல் ஓட்டு போட மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. இப்போ சிங்கப்பூரில் இருப்பார், ஒருத்தர் மலேசியாவில் இருப்பார், கோயம்புத்தூரில் தொழில் செஞ்சிட்ருப்பார், ஊபியில் தொழில் செய்வார். ஆனால் பணத்தை கொண்டுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே கையில் பெட்டி பெட்டியாக பணத்தை வச்சுருந்தாருன்னா நாமினேஷன் பண்ணி எல்லாரையும் விலைக்கு வாங்கி அவர் எம்எல்ஏ ஆயிடுவார், எம்பி ஆயிடுவார். கட்சியில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக இருக்கும், அந்த கட்சியில் காலங்காலமாக ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு பணம் படைச்சவர் அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணுவார், பெட்டி பெட்டியாக கட்சிக்கு காசு கொடுப்பார், டொனேஷன் கொடுப்பார். ஒரே கூட்டத்தில் அவரை வேட்பாளர் ஆக்கிடுவாங்க, அவர் எம்எல்ஏ ஆயிடுவார், எம்பி ஆயிடுவார். இதை எப்படி தடுக்கிறது? இதற்கான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்தா ஒரே வழி, ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா, குறிப்பாக ஒரு பாராளுமன்றத்தில் குறைந்தது 6 சட்டமன்றம் இருக்கும். அதிகபட்சம் 6 சட்டமன்றம், குறைஞ்சதாக 5 சட்டமன்றம் கூட இருக்கலாம். ஒரு சட்டமன்றத்துக்கு ஓட்டு எவ்வளோனா ஒரு 2,80,000 3 லட்சம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஒரு 6 சட்டமன்றம் சேர்ந்த ஒரு பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 15 லட்சம் 16 லட்சம் 15 லட்சத்து சொச்சம் 16 லட்சம் ஓட்டு இருக்கும். இந்த 16 லட்சம் ஓட்டில் 80% தான் போல் ஆகுது. அதிகபட்சம் 80% போலாச்சுன்னா கூட அந்த 80% போலாகுது ஃபுல்லாகவே போலாகிறதா வச்சுக்கிட்டா கூட 16 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தில் இப்போ பணத்தை ஒழிக்கணும், பணத்தால் ஒரு எம்பி ஆகிறத ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யணும்னா, 6 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 1500 பேர், ஒரு சட்டமன்றத்துக்கு 1500 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஏழை பணக்காரன் யாராக இருக்கட்டும், 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே எம்பி தேர்தலில் நிற்கலாம், அது மக்களவை தேர்தலில் நிற்கலாம். அப்போ என்ன செய்யணும்னா, அப்போ ஒட்டுமொத்த பாராளுமன்றத்துக்கு 16 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னா மொத்தமாக நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யணும். தைரியமாக பண்ணணும். இதை ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு போய் பண்ணணும். 10,000 பேர் எப்படி பண்ணணும்னா, யார் வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, அந்த ஊரில் என்ன செல்வாக்கெல்லாம் பார்க்க 10,000 பேர் இந்திய குடிமகனாக இருந்து அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே ஓட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒரு 10,000 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்யணும். இந்த 10,000 பேரும் 16 லட்சம் ஓட்டை உடைச்சி பிரித்தா ஒரு ஆளுக்கு 160 ஓட்டு. இந்த 160 ஓட்டில் யாராவது ஒருத்தர் ஏழையோ பாலையோ அவன் குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரனோ சுருத்துக்காரனோ எவனோட நம்மோட்ட ஆள் நிற்கிறான்டா, நம்ம மச்சான் நிற்கிறான், நம்ம சித்தப்பா நிற்கிறாரு, நம்ம பெரியப்பா நிற்கிறாருன்னு சொல்லி யாராவது ஒரு 10 ஓட்டு வித்தியாசம் வாங்கிட்டாலே அவன் எம்பி ஆயிடலாம். நீங்கள் இந்த கணக்கை இது ஒரு கிறுக்கு பிடிச்சவன் சொல்கிற கணக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடக்குமா சார்? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்ம நாமினேஷன் பண்ண போனால் ஏழை யாரும் பாலை யாரும் கஷ்டப்படுறவன், ஜாதியில் கீழே உள்ளவன் மேலே உள்ளவன்லாம் போனால் நம்மளை அடிச்சுடுவாங்க பண்ணி, அப்படிலாம் இல்லை. இதை ஒரு சைலண்டாக மிகப்பெரிய ஒரு புரட்சியாக நினச்சி 10,000, குறிப்பாக நான் இதை யாருக்கு சொல்கிறேன்னா, 10,000 இளைஞர்கள் சேரணும். ஒரு பாராளுமன்றத்தில் 10,000 இளைஞர்கள் அல்லது ஒரு நடுத்தர வயது உள்ளவர்கள், ஒரு முதியவங்க, சமுதாயத்தின் மீது பார்வை உள்ள முதியவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறை வல்லுநர்கள், இவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்க, பொசிஷனில் வேலை பார்த்தவங்க, புதிய ஓட்டர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு 10,000 பேர் நாமினேட் பண்ணால் எப்பேற்பட்ட அரசியல் கட்சியும் தூக்கி எறிஞ்சிடலாம். எத்தனை கோடி கொண்டுக்கிட்டு வந்தாலும் அவனுக்கு. ஏன்னா நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் நிற்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச 10 பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் என் பங்காளி நிற்பார், அவருக்கு தெரிஞ்ச இதில் யாரோ வந்துட்டு போகிறாங்க, யார் வேணாலும் வந்துட்டு போகிறாங்க. ஏழை அதில் உண்மையிலே 160 ஓட்டுக்கு மேலே ஒரு 10 ஓட்டு கூட உண்மையிலே ஒரு பணக்காரரே வாங்கிட்டு போகிறார். ஆனால் அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து இந்த மக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மோசமான அரசியலுக்கு முற்றிடணும். பணத்தை இந்த ஜனநாயகத்தில் அளிக்கணும்னா ஒரு பாராளுமன்றத்துக்கு 10,000 பேர் தேர்தலில் நிற்கணும், ஒரு சட்டமன்றத்தில் 2,000 பேர் நிற்கணும். அப்படி உடைச்சா தாங்க ஒரு சாதாரண ஏழையாவது எம்எல்ஏ ஆக முடியும், ஒரு சாதாரண ஏழை எம்பி ஆக முடியும். இதை விடுத்துட்டு நீங்கள் ஒரு பிரசிடெண்ட் எலெக்ஷன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் போட்டியிடணும். ஒரு வார்டு மெம்பர்னால் ஒரு 20 பேர் 30 பேர் போட்டியிடணும். அப்படி போட்டியிட்டு எண்ணிக்கையை கூட்டி யாருக்கு போடுறது, இவருக்கு போடுற அவருக்கு போடுறேன்னா அந்த சொந்தஞ்சூரத்து ஓட்டு பிரித்து உடைச்சி வரையில் தாங்க எம்பி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் பணத்தை முறியடிக்க முடியும். இது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இந்த 10,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், மிகப்பெரிய அளவில் அது யோசிக்க வைக்கணும், அவங்களுக்கு பாடம் நடத்தி புரிய வச்சு
சைலண்டாக அந்த 10,000 பேர் போய் நாமினேஷன் பண்ணணும். அதை பார்த்து அரசியல் கட்சிகள்லாம் மிரளணும். யாருக்கிட்ட அந்த 160 ஓட்டு விழுக போகுதுன்னா அதில் தெரியுங்க. காமராஜர் போன்ற, கக்கன் போன்ற, பிரகாசம் போன்ற, அம்பேத்கர் போன்ற, நம்முடைய பசுமன் தேவரை போன்ற, நேதாஜியை போன்ற, வஉசியை போன்ற, சுப்பிரமணிய சிவாவை போன்ற, பாரதியை போன்ற, பாரதியாரை போன்ற, பகத்சிங்கை போன்ற, இப்படி எண்ணற்ற துறவிகளை போன்ற ஒரு நல்ல மனிதர்களும் இன்றைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை காசு பணம் இல்லாமல் உண்மையான தத்துவம் பேசி இந்த நாட்டிற்கு உழைக்கக்கூடிய நல்லவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆள்களை பாராளுமன்ற சட்டமன்றத்திற்கு நம்ம அனுப்பணும்னா பாராளுமன்றத்தில் 10,000 பேர், சட்டமன்றத்துக்கு 2,000 பேர், யூனியன் கவுன்சிலாக இருந்தால் 500-600 பேர், ஊராட்சியாக இருந்தால் 200-300 பேர், வார்டு மெம்பராக இருந்தால் 50 பேர் குறையாமல் நின்னால் தான் அந்த ஓட்டை சுருக்கி பாராளுமன்றத்தில் 170 ஓட்டு வாங்குறவன் எம்பி ஆகலாம்னு. சட்டமன்றத்தில் ஒரு அதிகபட்சம் 5,000 ஓட்டு வாங்குறவங்க அல்லது 2,000 ஓட்டு வாங்கக்கூடியவர்கள் எம்எல்ஏ அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வரணும்னா ஒரே வழி இந்த எண்ணிக்கையில் போட்டியிடணும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ட்ரெயினப்பு ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி நின்னா தாங்க அரசியல் கட்சிகளுடைய இந்த ஆட்டத்தை கொட்டத்தை ஒழிக்க முடியும். அதற்கு நீங்கள் அனைவரும் இளைஞர்களையும் நன்மை செய்யக்கூடிய பொது சேவையில் உள்ளவர்களையும் திரட்டி பாராளுமன்ற தேர்தலில் 10,000 பேரை நிப்பாட்டி எம்பி எம்எல்ஏக்களுக்கு ஏழை நடுத்தர நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய உண்மையானவர்களை தேர்வு செய்வதற்கான வழியை தந்து பணத்தை இந்த ஜனநாயகத்தில் ஒழிப்பதற்கு 10,000 பேர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.